அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பரிசு தொகையை மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இந்த தொகையை வங்கிக் கணக்கில் வரவு வைப்பது குறித்து பரிசீலிக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு வழங்குகின்ற தொகையை அவரவர் கைகளில் கொடுக்காமல் வங்கியில் வரவு வைக்க வேண்டும் என்று வங்கி கணக்கு மூலமாக அவர்களுக்கு சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற குரல்கள் தொடர்ச்சியாகவே எழுந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு ஒன்றில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக பொங்கல் பரிசு தொகையை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, யார் தொடுத்த வழக்கு இது? மனுதாரர் தன்னுடைய மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? மணிமாறன், தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெள்ளம் சேர்க்கவும் 1000 ரூபாய் பரிசு தொகையை குடும்ப அட்டைதாரர்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்த வேண்டும் என உத்தரவிடக் கோரி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பொங்கல் பரிசு தொகையான 1000 ரூபாயை வங்கி கணக்கில் வரவு வைப்பது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும், வரும் 11ஆம் தேதிக்குள் பரிசீலனை செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. அதே போல அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இந்த வெள்ளை சர்க்கரை எனப்படும் சீனிக்கு பதிலாக வெல்லம் வழங்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது. சுவாமிமலையைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் என்கிற ஒரு சமூக ஆர்வலர் இந்த வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம் இந்த ஆண்டு வழங்கப்படாததால் வெல்லம் தயாரிப்பில் ஈடுபட்ட விவசாயிகள், வியாபாரிகள் கடுமையாக ஏமாற்றம் அடைந்துள்ளனர். எனவே பொங்கல் பரிசு தொகுப்பில் வெல்லம் சேர்க்க வேண்டும். அதே போல பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்த 1000 ரூபாயை வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். மேலும் கரும்பு கொள்முதல் செய்யப்படும் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் அரசே பணம் செலுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த பொங்கல் பண்டிகைக்கான அனைத்து ஏற்பாடுகளும், குறிப்பாக பொங்கல் பரிசு தொகுப்பு 1000 ரூபாய் வழங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டங்களில் அந்த வங்கி கணக்கில் தொகைகள் செலுத்தப்படும் போது பொங்கல் பரிசு தொகையையும் வங்கி கணக்கில் செலுத்தலாமே என கேள்வி எழுப்பினர். மேலும் கரும்பு கொள்முதல் செய்யப்படும் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்தலாமே எனவும் கேள்வி எழுப்பினர். இதனால் தமிழக அரசுக்கு என்ன சிக்கல் ஏற்பட போகிறது என கருத்து தெரிவித்தனர். தொடர்ந்து மனுதாரரின் மற்றொரு கோரிக்கையான சீனிக்கு பதிலாக வெல்லம் வழங்க அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டு குறைந்தபட்சம் அடுத்து வரும் பொங்கல் பண்டிகையின் போதாவது இதனை செய்யுங்கள் என தெரிவித்து பொங்கல் பரிசு தொகையை வங்கி கணக்கில் வரவைப்பது குறித்து உரிய முடிவெடுக்க உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கின்றனர். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.